ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ட்ராவல் விலாகை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் எங்கே போகிறோன்னே பிளான் பண்ணாமல் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டுருக்கோம். நீ பட்டுன்னு அடித்தா சவுண்ட் அங்கே கேட்கும். எங்கே போகிறோன்னே தெரியாமல் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம இது என்ன டோல்கேட்டு? கும்பகோணம் டோல்கேட்டா? கும்பகோணம் தாண்டி தஞ்சாவூர் வந்துட்டோமா? தஞ்சாவூரே வந்துட்டோம். இப்போ நைட்டில் அதையும் நிறைய வீடியோ எடுக்க முடியாதனால இப்போ இறங்கி நின்று தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். போக நிறையா எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் சம்பவம் எல்லாமே இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா? நாங்கள் பைக் பிடிச்சி சொல்லணும். நாங்கள் கிளம்பிட்டோம். அம்பிட்டு தான் சரி, ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி. நம்ம மூணார் ரீச் ஆகிட்டோம். ஆனால் மூணார் இன்னும் மெயினுக்கு போகல. இங்கேருந்து மெயினுக்கு போகிறதுக்கு 30 கிலோமீட்டர் இருக்கான். ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேர் தூங்கலை. முக்கியமாக நாளைக்கு மெயினாக ட்ரைவ் பண்ணுற ஒரு ஆள் மட்டும் தூங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் 3 பேர் தூங்கலை. நான் உள்ள காரில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் கிளாஸு ஏற்றி விட்ருக்கா, அப்படி போய்டும். ஆனால் இது ஃபேன் சவுண்டா இல்லை வந்து அருவி சவுண்டா? இல்லைடா, அங்கேயும் கேட்குதுடா ஃபேன் சவுண்டா. அப்படி கேட்கும். மாதவா, ஒன்றுமே தெரில மாதவா. இது ஃப்ளாஷ் அடிக்குமா? ஹாய் சொல்லு. குட் மார்னிங். இங்கே ஒரு நண்பர் நாளைக்கு ஃபுல்லாக இல்லை, அந்த மைக் எடுத்துக்க. பேசு. இங்கே ஒருத்தர் தூங்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நாளைக்கு ஃபுல்லாக இவர் தான் டிரைவிங் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் நாங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. தூங்க விட்டுட்டோம். நாளையிலேருந்து நாங்கள் எல்லாம் தூங்குவோம், அவர் மட்டும் வண்டி விட்டுவார். ஆனால் ஆக்சுவலி தூங்குறதுக்கு நாங்கள் மூணார் வரல, செலிப்ரேட் பண்ணுறோம். நாளைக்கு இவரையும் எழுப்பி செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி காரைக்கால்லேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் ட்ரைவ் பண்ணேன். என் நண்பர் ஃபீட்பேக் சொல்லணும். ஹீல்ஸ் ஓட்டினது என் ஃபீட்பேக் சொல்லு. எப்படி ஓட்டினா? ஒழுங்காக ஓட்டினா இல்லை ஒரு பதட்டம் இருக்குது? என்னுடைய நண்பர் சச்சி வந்து ஹில்ஸில் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டியிருக்காப்புல. பதட்டம் இருந்தாலும் சூப்பராக ஓட்டியிருக்காப்புல. இது அவரோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஹில்ஸில் ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக டிரான்ஸ்போர்ட்டும் எதுக்கு ஒரு வண்டி கூட வரல. அதனால் இன்னுமே அவருக்கு அது ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் அவர் ஹில்ஸ் ஏறுறதுக்கு அந்த பதட்டம் இருக்காது, ஈஸியாக ஓட்டோப்பில். சூப்பர் சச்சி. என்ன அந்த யூ பெண்ட் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டில் வண்டி வரலான்னு தைரியமாக ஏறிடலாம். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா யூ பெண்ட்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு பெண்டு ஒன்று போட்டோம்ல, குட்டியாக ஒரு தான் வர முடியும் போல இருக்காது. அது ரொம்ப ஷார்ப்பு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ முதல் அனுபவம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஹில்ஸ் ஏறுறப்ப சூப்பராக ஏறுவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நண்பன்ட்ட கூட நண்பன் என்ன சொல்கிறேன், நண்பன் தான் முன்னாடி வந்து பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு தான் பயம் தெரியும். இல்லை பயம் இல்லை, கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். அதை நீ அலாட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஹில்ஸ் ஏறும்போது வந்து இந்த அளவுக்கு ஓட்டுறதே பெரிய விஷயம். ஏன்னா நான் அலாட் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி யூ பெண்ட் பாரு, யூ பெண்ட் வருது. போர்டு பார்த்தாலுமே சில டைமில் போர்டு வந்து அந்த இலையெல்லாம் மறைச்சிருது அந்த போர்டை. அது யூ பெண்டா நார்மல் பெண்டா நமக்கு தெரிய மாட்டேது. ஆமாம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போது ஹில்ஸ் ஏறும்போது வந்து நம்ம அன்டைமில் இருட்டில் ஏறணும்ல, அதனால வந்து அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும். மற்றபடி அதையும் மேனேஜ் பண்ணிட்டோம்ல, மேனேஜ் பண்ணி நல்லா வந்துட்டோம் மேலே. விடிய ஓட்டிருக்கேன் வண்டி, ஆனால் ஹில்ஸ் ஓட்டுனது இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். சப்போர்ட்டாக திவாகர் சார் இருந்தது ரொம்ப இது. ஏன்னா நீ உங்கள் மைக் கேட்குமான்னு தெரியல, கொஞ்சம் கிட்ட வந்தால் நீ பேசணும். உனக்கு சப்போர்ட்டாக திவாகர் சார் இருந்தது வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா
வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா பக்கத்தில் தூங்காமல் உனக்கு கைட் பண்ணிவிட்டு ஆமாம் ஆமாம். ஸோ சப்போர்ட் பண்ணது. ஸோ அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹில்ஸ் ஏறுறப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் விடிஞ்சதும் சன்ரைசஸ் ஆனதும் vlog கன்டினியூ பண்ணுறோம். கன்டினியூ பண்ணுறோம், வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மூணார் ரீச் ஆகிட்டோன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, 30 கிலோமீட்டர் இருக்குன்னு. இப்போ விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock 8 minutes. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 30 kilometers இருக்குது. அதனால் நாங்கள் இப்போவே மெயினுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அனிமல்லாம் இருக்கான், முக்கலாம் போல. மாடு மேய்து. அது வீட்டு அனிமல். ஆமாம், எலிஃபென்ட் இருக்குன்னு சொல்லி போர்டு பார்த்தேன். இல்லை, இங்கே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சம்பவம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படையப்பன், எல்லாரும் தெரியும் படையப்பான்னு ஒரு எலிஃபென்ட் இருக்கு. நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இனிமேல் பார்க்க போகிறதும் இல்லை. பார்த்தா நல்லா இருக்கும். பார்த்தா நல்லா இருக்குமா? ரெண்டுலாம் போட்டு வருவான்னு பார்க்குறோம். வேணாம், நல்லா ரிஸ்க்கு. க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிடும். முன்னாடி ஒரு ஜீவன் மொட்டை தூங்க தூங்கிட்டு இருக்கு. முடிச்சிருச்சான்னு தெரியல. முடிச்சிருச்சா? ஏன்னா நான் அடுத்த இன்னே டே யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கண்ணனுக்கானது. ஏன்னா டே ஃபுல்லாக அவர் தான் வண்டி ஓட்ட போறாரு. வண்டி ஓட்ட போறியா இல்லை ஜீப்பை பிடிக்க போறியா? இந்த ரெண்டுத்துல தான். ஆனால் ஒரு தடவை அங்கே வாகமான் போகல, வாகமான் வேகமலை எல்லாத்தையும் அவன் தான் ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து வண்டி ஓட்டினான். ஓட்டி முடிச்சுட்டு 2 நாளாக நீ வண்டி ஓட்டல இன்னொரு கேள்வி கேட்டான் பாருங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கு எனக்கு. நம்ம இந்த கேங்கோட வந்து இது சாப்பிட்டோம்டா. ஆமாம், இது பாருங்க, வியூ பாயிண்ட்டை ரசிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டு நிறுத்திருக்கலாமோ? என்னடா போமா, அடுத்த வியூ பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் அப்படின்ற மாதிரியா? தமிழ் இருக்கு. பாருங்க, எலிஃபண்ட் என்ன போட்டிருக்கு? வேலி. எலிஃபண்ட் மட்டும் தான் படிக்க முடியுது என்னால். இது வந்து டீ எஸ்டேட். ஆனால் ஒன்றுங்க, கேரளாலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹில்ஸாக இருந்தாலும் சரி, அதை நல்லா டூரிசத்தை நல்லா டெவலப் பண்ணி கமர்ஷியல் ஆக்கி பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. நிறைய தீம் பார்க்கு போடுறாங்க, பொட்டானிக்கல் கார்டன் போடுறாங்க, அப்புறம் ஃப்ளவர் கார்டன் போடுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான ஹில்ஸ் ஒன்று இருக்குது, மேகமலை. அந்த மேகமலையில் ஒரு தீம் பார்க் இல்லை, பொட்டானிக்கல் கார்டன் இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை. ஒரு கமர்ஷியலுக்கா ஒரு ஹோட்டல் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதை பராமரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டோட டூரிசத்தை டெவலப் பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் சார் ஆச்சு சரியில்லை, என் தலையை சொல்கிற மாதிரி. இன்னும் நாங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் பாண்டிச்சேரி, நாங்கள் வந்து வேறு கவர்மெண்ட்டு, பின்னாடி இருக்கிற 2 ஜீவன் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட். இதை பற்றி அவங்க தான் பேசணும், ஆனால் பேச மாட்டேறாங்க. திருப்பி விட அவங்க அந்த அளவுக்கு திருப்பி விடு. சொல்லுங்க, அவங்க ஸ்டாலின் சார் ஆட்சியை பற்றி சொல்லுங்க. என்னது என்ன கைது பண்ண மாதிரி வழக்குல பாருங்க. கண்ணன் வைஃப் பாத்துங்க என்ன சொல்றான்னு. வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு ரெடியா எடுத்து வச்சிங்க அடிக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணுங்க, மீட்டிங் சொல்லியிருக்காங்க, மீட்டிங் தான் போறோம் நாங்க. ஏய், வீடியோ பார்ப்பாங்கடா. முன்னாடி வர ஏன்டா பையன் அடிக்கிறா? முன்னாடி போடா. கேரளா வண்டி ஜீப்பு தான். அருமையான வியூ பாயிண்ட். மெதுவாக போயிட்டே இருக்கும். போங்க, அவங்களுக்கு வழி விடுறோம் போங்க. அவன் பழகிட்டுறான். அவனா பிரேக் பாட
எனக்கு தெரிஞ்சு நான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோம் இருக்கு. நம்மலாம் 30,000 கிலோமீட்டர் ஒரு தடவை தான் பிரேக் பேடு மாற்றுறோம். அது பிரேக் பேடு தேவைக்கூடாதுன்றதுனால பிரேக்கில் கால் வைக்கக்கூடாது, கிளச்சு தேவைக்கூடாதுன்னா கிளச்சில் கால் வைக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆக்சிடென்ட் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும். ரொம்ப பசிக்குதுடா டேய், ரொம்ப வைத்த பரட்டுதுடா. ஆனால் நான் சொன்னேங்க, மேகமலையில் தான் கமர்ஷியல் இல்லைண்ணா, ஆனால் இங்கேயும் கமர்ஷியல் இல்லைங்க, பசிக்குதுங்க பயங்கரமாக. தமிழ்நாட்டை பற்றி எங்கேயாவது மெயினில் இருக்குது அந்த கண்ட்ராவி, அங்கே எதுவுமே கிடையாது, மெயின்லையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஜயோட ஆட்சி இங்கேயும் ப்ரமோட் பண்ணுறாங்க. அது அப்படிலாம் இல்லை, கேரளா ஃபேன்ஸு விஜய்க்கு நிறையா இருக்கிறாங்க. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக விஜய் வந்து இங்கேயும் கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷனுக்காக இல்லை சொல்கிறேன். இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப்ல போட போறேன்னு தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போட்டாலும் போடுவேன். வியூ பாயிண்ட் தான்டா. என்னடா எங்க நிப்பாட்ட முடியாதோ? நிப்பாட்டா, இது ஓரமாக நிறுத்திக்க வேண்டியதான், அப்படி நிறுத்திக்க வேண்டியதான். என்ன பார்க்குறியா? பார்க்கலாமா? இறங்கி பின்னாடி போடலாம், போயிட்டு என்ன பார்க்கலாம்ல? பாருங்க, நல்லா ஒட்டி போட்டுங்க. இதுக்கு முன்னாடி இடுக்கி டேம்ன்ற மாதிரி இங்க ஒரு டேம், சூப்பரான பிளேஸ். இடுக்கி டேம் மாதிரி இது இடுக்குள்ள டேம். இவ்வளோ தூரம் வருது. இது ஓகே இல்லை? அவ்வளோ காரில் இருக்கக்குள்ள சின்னதாக வந்தது. அந்த பில்டிங்க்கு மேலே உள்ளது வந்து மேகம் கிடையாது, மிஸ்ட். கோயில் அழகா இருக்கு. வீடியோ கம்மி ஆகிட்டு இருக்கா? ஏய் மைக் எடுக்கிறேன், நான் பண்ண கேட்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட்டு விடிஞ்சு ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுன்னு வந்திருக்கோம். ஆனால் வியூ பாயிண்ட் எல்லாம் அக்யூரேட்டாக இல்லை, நாங்கள் வியூ பாயிண்ட் ஆக்கிட்டோம். இதுதான் எங்களோட வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குற இடம்லாம் வியூ பாயிண்ட் தான். எங்களுக்கு எது வியூவாக இருக்கோ அது வியூ பாயிண்ட்டு. ஓகே, டைம் என்ன? டைம் வந்து ஒரு 6:20 25 ஆக போதா? 6:25 ஆக போகுது. அப்படியே சுற்றி காட்டு. காரு இதான் ரோடு. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை பிடிக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல இருக்கு, நடுக்குது வேற. ரெண்டு கையில் பிடிச்சிக்கணும் ரெடிடே. ரொம்ப கீழாப்பில் போணுச்சுன்னா வியூஸ் பாயிண்ட்ஸ் காரைக்காலோ நம்மளை பார்த்து நிறுத்தல, இது ஒரு வியூ பாயிண்ட் நினச்சி நிறுத்துறாங்க. எங்கே இது ஒன்றை தான் காணுமா? இன்னும் ஒரு ஆளை காணும் பார்த்தேன். ஆனால் சொல்கிற மாதிரி இதை பிடிக்கிறதுக்கு ஒரு தெம்பு ஒன்று போய் கூட இன்னும் கொஞ்சம் கிட்டா இருக்குதுன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டோம் போல இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே ஒரு லேக் இருக்குது. இடுக்கி டேம்லாம் இல்லை, அது ஒரு லேக்கு. நம்ம கார் இங்கே இருக்கிறது, இதாங்க ரோடு. அதுக்கு மேலே இருக்கிறது தான் காரு. கண்ணை சொல்கிற மாதிரி எல்லாம் கார்ல சரி. ஓகே ஓகே, அடுத்தது நாங்கள் வேறு ஸ்பாட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ செக்ஷன் நிறையா இருக்குது, ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நன்றி. மாதவ, நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாய். நம்ம வீடு இல்ல சூப்பரா ஆயிட்டாங்க, பளிச்சுட்டு இல்ல. நாங்க ஆல்ரெடி வந்து நிறைய பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் சொல்லிட்டே வராருங்க மக்களே. கண்ணன் கடைசில வந்து ரெஸ்ட்ன்றோம்ல. இல்ல, கண்ணன் ரெஸ்ட் எடுத்தப்போ நாங்க நிறைய பேசியிருக்கோம். பட் அது பார்க்கல, அவர் இப்பதான் முழிச்சிருக்காப்புல, அதனால அவருக்கு தெரியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க பேசுறோம். ஆமா, பல்லுல யாரும் இதெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மை இவ்வளவு சீக்கிரத்துல சொல்லக்கூடாது. சரி, ஓகே, தேங்க்யூ. படையப்பா வருவாரான்னு பாக்குறோம், வரமாட்டாரு. வேணாம் படையப்பா. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, ஏர்லி மார்னிங் ஹீல்ஸுக்கு மேலே வந்து சன்ரைசஸ் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? மைக்கில் ஃபோன்லேயே நல்லா கேட்கும், கிட்ட வச்சு பேசினா இப்போ கேட்கும். தெரியுதா உங்களுக்கு? சன்ரைஸ் ஆகுது பாருங்க, அழகான வியூ, சான்ஸே இல்லை. என்னதுடா? சன்ரைஸ் அதான் மேலே வந்துருச்சு குயிக்கா.
ஆனால் நேரில் பெருசாக தெரியுதுங்க, கேமராவில் ரொம்ப குட்டியாக தெரியலாம். ஜூம் பண்ணால் ஓரளவு பெருசாக தெரியும் போல இருக்கு. தமிழ்நாடு எஸ்சிடிசி தவறுதலாக கேரளா பார்டர் தான் கிராஸ் ஆகி வருது. யாருக்கிட்ட வருதுன்னு தெரியல. என்ன இடையில சாப்பிட்ட பண்ணலாம் இப்போ தான் சிரிச்சு ஆப்பம் வருதா? நம்மள பேர் நிறைய பேர் அந்த பஸ்ஸில் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பட் காரில் வந்தால் எங்களை பேர் இறங்கி நின்று போட்டோ எடுத்து விட்டு அதுக்கு என்ன பெரிய ஒரு இதே போகுதுன்னு நினைக்கிறேன்ல. 6 போமா என்ன பண்ணுவோம்? சன்ரைசஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கருத்து பதிவு பண்ணிட்டு ஆனால் செல்ஃபி கேமராவில் சன்னே காண்டா வேறு வெள்ளையாக தெரிஞ்சிடான். மீன் மேலாண்மை ஏய் கார் கிட்ட ஒரு வீடியோ எடுத்து கொடுங்கடா.